அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயத்தி கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலைப்பருப்பில் சுசியம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து ஊற வச்சு அதை நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் மூழ்க தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அவிய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நிறைய குழையிற மாதிரி பருப்பு அவிய வச்சிடக்கூடாது. நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கலாம். ஆனால் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் திரியாக அடித்து எடுத்தால் தான் நல்லது. களி மாதிரி அடிச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். அதே சமயம் ஒரு 2 கடலைப்பருப்பு முழுசாகவும் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். அப்போ நம்ம சுசியம் சாப்பிடக்க அதையும் சேர்ந்து கடிக்க டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா துருவிட்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம். அது கூட துருவி வச்ச 1 கப்பு தேங்காய் பூ, நான் முந்திரியை வறுத்து ஒரு 10 முந்திரி உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலப்பொடி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த முந்திரியெல்லாம் போட்டுக்கப்படியாக பசங்க ரொம்ப விரும்புவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் பூ, வெல்லம் எல்லாம் நல்ல உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். பார்த்திங்களா, ஆச்சு. இப்போ நாம் இதுக்கான மாவு தயார் பண்ணலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிங்க. இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் ஏலப்பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1/2 கப் தண்ணியில் கரைச்சிட்டேன். பாருங்கள், 1/2 கப் தண்ணியில் நம்ம கரைக்க போகிறோம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமில் இருக்கணும். முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே வரக்கூடாது, ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது வெடிச்சிடும். ரைட், இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்த சூடு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் டிப் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாக போட்டுடுங்க. ஒரு லைட்டான கோல்டன் கலர் வரைக்க நீங்கள் இதை எடுத்துடலாம். இந்த வெல்லம் போட்டதால் கொஞ்சம் வெளியில் உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஆரோக்கியம் எதுனா வெல்லம் தான். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. பார்த்தீங்களா, டட்டடாங், இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு. இந்த மாதிரி சுசியத்தை நம்ம பச்சை பாசிப்பருப்புலையும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, கொண்டக்கடலையிலையும் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு, ஆரோக்கியமான உணவு. எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.